நீதிமன்றம் ஓடிபி கேட்காமல் வழக்கம் போல் உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்ள அனுமதி அளித்துள்ளதாகவும் திமுக அறிவித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்களை வழங்கல. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்தை திமுக மேற்கொண்டு வருகிறது. அதில் திமுகவில் புதிதாக உறுப்பினர் சேர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதில் ஓடிபி பெறுவது என்பது ஒரு உறுப்பினரை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக திமுக பின்பற்றி வருகிறது. இந்த நிலையில ஓடிபி விவரங்களை தவறாக பயன்படுத்துவதாகவும் அதே நேரத்தில் அது தனிமனிதர்களுடைய சுதந்திரத்துக்கு எதிரானது, பிரைவசிக்கு எதிரானது என்று நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் ஓடிபி கேட்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவு ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்போது திமுக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல திமுகவுடைய அமைப்பு செயலர் RS பாரதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஓரணியில் தமிழ்நாடு அந்த இயக்கத்துல ஓடிபி கேட்கும் முறை தற்பொழுது நிறுத்திக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு மாற்றாக புதிய நடைமுறை அமல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் உறுப்பினர் சேர்க்கையை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்று அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் முயற்சி செய்திருப்பதாகவும் நீதிமன்றத்தின் மூலமாக ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தடுப்பதற்கான இந்த திட்டம் என்பது தற்பொழுது முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் RS பாரதி திமுக சார்பாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்றம் ஓடிபி கேட்காமல் வழக்கம் போல் உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்ள அனுமதி அளித்துள்ளதால் நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலை மதித்து ஓடிபி கேட்கக்கூடிய நடைமுறைக்கு பதிலாக புதிய நடைமுறையை அமல்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். ஓடிபி கேட்கக்கூடிய முறைக்கு தற்போது இல்லை, ஆனால் தொலைபேசி எண் என்பது கட்டாயம். தற்போதைக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு போன் நம்பரில் 4 நபர்களுக்கு ஒரு நம்பர் என்ற அடிப்படையில் உறுப்பினர் சேர்க்கையை சேர்க்கலாம் எனவும் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த ஸ்டாலின் ஆப், மக்களுடன் ஸ்டாலின் அந்த ஆப்பை அப்டேட் செய்து கொள்ளுமாறும் அவர் அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த இயக்கத்தை நிறுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடிய இந்த முயற்சியே அந்த திட்டம் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக மக்களை சென்று சேர்ந்திருக்கு என்பதற்கான சாட்சி எனவும் RS பாரதி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.